May 1985, Shorthand Tamil Junior Grade. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. தலைவர் அவர்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு கூடியுள்ள அனைவரும் நமது அரசு நிறுவனங்கள் அடைந்துள்ள முன்னேற்றம் மற்றும் அவைகளில் தற்போது ஏற்பட்டுள்ள குறைபாடுகள் குறித்து நன்கு அறிந்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன். இருந்தாலும் நாம் வேகமாக முன்னேறக்கூடிய வழிகளை நீங்கள் அறிவீர்கள் என்றும் நம்புகிறேன். தனியார் துறை செய்ய முடியாத காரியங்களை அரசுத் துறை நிறுவனங்கள் சிறப்பாகச் செய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆகவே அரசுத்துறை வெறும் தொழில்துறை மட்டுமல்லாமல் மக்களின் நம்பிக்கைக்கு உரிய துறையாகவும் விளங்குகிறது. அண்மை காலமாக சோர்வு அடைந்திருந்த இந்த துறைக்கு ஒரு திருப்பம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இத்துறை மேலும் பல முன்னேற்றங்களை அடைவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தருவீர்கள் என்று நம்புகிறேன். இதுவரை நீங்கள் ஆற்றி வரும் பணி பாராட்டுக்குரியதாகும். நம் நிறுவனத்தில் உற்பத்தியும் திறமையுமே வெற்றிக்கு வழிகாட்டியாகும். பண லாபம் பெறுவது மட்டுமே குறிக்கோளாக இருக்கக்கூடாது. அதுவும் ஒரு வகையில் முக்கியமானதாக இருந்தாலும் உற்பத்தியான பொருளின் தரம், அவற்றால் ஏற்படும் விளைவு மற்றும் ஒட்டுமொத்தமான பொது நன்மை போன்றவைகள் மிக முக்கியமானதாகும். எனவே இவைகளை ஒழுங்குபடுத்த தொடர்ச்சியாக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அரசுத் துறை நிறுவனங்கள் நாட்டு மக்களுக்கு தேவைப்படும் அத்தியாவசியமான பொருள்களை தயாரிக்கும்போது அவை தரத்தில் உயர்ந்ததாகவும் நியாயமான விலையுள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாநாடு நடக்கின்ற இந்த நேரத்தில் அரசு துறைகளில் பணியாற்றும் பெண்கள் தங்களுடைய குறைகளை எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள். பல ஆண்டு காலம் தற்காலிகமாக பணிபுரிந்தாலும் நிரந்தரமாக்கப்படவில்லை என்று கூறி இருக்கிறார்கள். வேலை நிரந்தரம் செய்யப்படுவதற்கு சட்டம் குறுக்கே நிற்க தேவையில்லை என்பது என் கருத்தாகும். இதை சுமூகமாக தீர்ப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் தயாரிக்கும் பொருளுக்கு விலை நிர்ணயம் செய்வதில் மக்களுடைய வாங்கும் சக்தியை நினைவில் கொள்ள வேண்டும். இங்கு விவாதிக்கப்பட்ட கருத்துக்கள் விரைவில் செயல் வடிவம் பெற வேண்டுமென்ற எண்ணத்தை தெரிவித்து தங்கள் மேலான கருத்துக்களை அளித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என் நன்றியை தெரிவித்து விடை பெறுகிறேன். நாமக்கல்
ராஜாஜி சாலையில் உள்ள அன்பு மின் அட்சக மேலாளர், சென்னை பெரியார் சாலையில் உள்ள மெய்யப்பன் காகித நிறுவனத்திற்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், பள்ளிப் பிள்ளைகளுக்கு தேவைப்படும் நோட்டு புத்தகங்கள் தயாரிப்பதற்கு தேவையான 20 டன் வெள்ளை காகிதங்களை உடன் அனுப்பி வைக்குமாறு கேட்டிருந்தோம். விடுமுறைக்கு பிறகு பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்ட பின்னரும் காகிதங்கள் வந்து சேரவில்லை. காகிதத்திற்காக நாங்கள் 10,000 ரூபாய்கள் முன்பணம் கொடுத்துள்ளோம் என்பதையும் தாங்கள் அறிவீர்கள். பள்ளிக் குழந்தைகள் நோட்டுப் புத்தகங்கள் கிடைக்காமல் மிகவும் அவதிப்படுகிறார்கள். நோட்டுப் புத்தகங்களை அச்சிடும் பணியை எங்கள் அச்சகத்தை தவிர வேறு அச்சகங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இக்கடிதம் கண்டவுடன் காகிதம் வந்து சேராவிட்டால் எங்களுக்கு ஏற்படும் நட்டத்தை தாங்கள்தான் ஈடு செய்ய வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்கள் அன்புள்ள